காங்கிரஸ் கட்சியின் 125வது ஆண்டு துவக்க விழா சென்னையில் உள்ள கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு கேக் வெட்டி இந்த விழாவை துவக்கி வைத்தார். அதோடு சத்தியமூர்த்தி பவன் வளாகத்தில் காங்கிரஸ் கொடியும் புது பொலிவோடு ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஓராண்டுக்கு பட்டிமன்றம், கவியரங்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். மாவட்டந்தோறும் கட்சி அலுவலகங்கள் திறக்கப்படும் என்று தங்கபாலு தெரிவித்தார். இன்று தொடங்கி ஓராண்டுகள் தமிழகம் முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறும். முதல் கட்டமாக காங்கிரசுக்காக பாடுபட்ட தமிழக தலைவர்களுடைய வரலாறுகளை புதுப்பிக்கும் முயற்சி ஒன்று. குறிப்பாக தலைவர் கக்கன், தலைவர் சுப்பிரமணியம், சட்டநாத கரையாளர் போன்ற மாபெரும் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி விளங்கியவர்கள். அவருடைய நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு வருகிறது. அந்த நூற்று விழாக்களை சிறப்பாக கொண்டாடுகிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தலைமை அலுவலகங்கள் இல்லாத இடங்கள் கட்டப்படும். மாவட்ட அரசியல் மாநாடுகள், தொடர்ந்து மாநில அரசியல் மாநாடு என்று இந்த நூற்றாண்டு விழா இயக்கங்கள் ஓராண்டுக்கு நிறைவு பெறும். பின்தங்கிய மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட போவதாகவும் தங்கபாலு தெரிவித்தார். இந்த விழாவில் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த திருநாவுக்கரசர், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியின் 125வது ஆண்டு துவக்க விழா என்ற போதும் காங்கிரஸ் அலுவலகத்தில் போதிய கூட்டம் இல்லாதது கோஷ்டி பூசலை நினைவுபடுத்தியது.